வணக்கம். நான் உங்கள் லக்ஷ்மி. இன்னைக்குரிய வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி 50யோட 5 நிமிஷம் டைம் ஃப்ரேம் சார்ட். இதுல நிஃப்டியோட ஓப்பனிங் 22,536. அதாவது பைவட் பாயிண்ட்டுக்கு மேல ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகி ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 1ல 22,574ல நமக்கு டச் பண்ணி என்ன ஆயிடுச்சுன்னா உடனே ஒரு இறக்கம் கொடுத்து கரெக்டாக இந்த இடத்துல பைவட் பாயிண்ட்ல டச் ஆகிருக்கிறத பார்க்க முடியுது. பைவட் பாயிண்ட்டை டச் ஆகி நமக்கு இந்த இடத்துல ஒரு சைட்வேஸ் கொடுத்துச்சு. சைட்வேஸ் கொடுத்து சப்போர்ட் லெவல் 1 ஜோன் வரைக்கும் மூவ் ஆச்சு. 22,366. இங்க ஜோன் எப்படி செட் பண்ணிக்கலாம்னு பார்த்தோம்னா, நமக்கு பைவட் பாயிண்ட்டுக்கும் சப்போர்ட் லெவலுக்கும் உடைய கேப்பை நம்ம பார்த்துக்கணும். அதிகபட்ச 100 பாயிண்ட்டுக்கு மேலே இருந்ததுன்னா கிட்டத்தட்ட 30 பாயிண்ட்டுகள் பிளஸ் ஆர் மைனஸ் நம்ம வச்சுக்கலாம். இதுவே கேப் ரொம்ப கம்மியா இருந்தது, ஒரு 30 பாயிண்ட் கிட்ட அல்லது 50 பாயிண்ட்டுகளுக்கு கம்மியா இருக்கு அப்படின்ற பட்சத்துல பிளஸ் ஆர் மைனஸ் 20 பாயிண்ட்டுகள் நம்ம வச்சுக்கலாம். இந்த ஜோன் செட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஜோனுக்குள்ள என்ட்ரி ஆகி எக்ஸிட் ஆகுதான் நம்ம பார்ப்போம். இப்போ இந்த ஜோன்ல எக்ஸிட் ஆகாம என்ன ஆயிருக்கு, திரும்ப பைவட் பாயிண்ட்லயே வந்து 22,470ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஹை லெவல் பார்க்கும் பொழுது 22,577. இங்க நமக்கு சப்போர்ட் லெவல் 22,600. இந்த ரீஜியனுக்குள்ள ஜோனுக்குள்ள வந்திருக்கு. க்ளோஸ் ஆகும்போது 470ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ட் லெவலையும் தாண்டி தான் க்ளோஸ் ஆயிருக்கு. லோ லெவல் 22,329. அதே மாதிரி சப்போர்ட் லெவல் 22,300 வச்சிருக்கோம். 22,000 இந்த ஜோனை தொட்டு வந்திருக்கு. ஆனா க்ளோஸ் ஆகும்போது 470. இந்த ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவலுக்கு ரெண்டுக்கும் நடுவுல நிஃப்டி 50 க்ளோஸ் ஆயிருக்கிறத பார்க்க முடியுது. இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி 50யோட 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட். இதுல ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ்ல இந்த பிட்ச் ஃபோர்க்ல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மிட் பாயிண்ட்டுக்கும் பிலோ பாயிண்ட்டுக்கும் நடுவுல தான் க்ளோஸ் ஆயிருந்தது. 12ஆம் தேதி மூவ்மெண்ட்டுக்கு பிறகு பார்த்தோம்னா பிலோ லைனுக்கு கீழே நமக்கு மார்க்கெட் மூவ் ஆயிருக்கு. நிஃப்டி மூவ் ஆகி திரும்ப பார்த்தோம்னா அது ரிவர்ஸ் எடுத்து பிலோ லைனை டச் பண்ணி க்ளோஸ் ஆயிருக்கு ஒழிய இன்னும் பிலோ லைனுக்கு உள்ள நமக்கு திரும்ப என்ட்ரி ஆகலை. இப்போ இந்த மாதிரி லைனை டச் பண்ணி நமக்கு க்ளோஸ் ஆகுது அப்படின்னாலே அந்த இடத்துல ஒரு மாற்றம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். இந்த மாற்றம் ஒன்று கீழ் நோக்கி திரும்ப ரிவர்ஸாக இருக்கலாம், அல்லது இதை பிரேக் அவுட் பண்ணி அடுத்து நமக்கு இந்த லைன் அதாவது 22,700 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த முதல் பாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 22,500ல இருந்து 700 வரைக்கும். இதுவே இந்த லைன் பார்த்தீங்கன்னா 22,250ல இருந்து 450 வரைக்கும். இப்போ மார்க்கெட் வந்து அடுத்த கட்டம் மூவ் ஆச்சு அப்படின்னா இந்த பாக்ஸ்க்குள்ள நமக்கு மூவ் ஆகிறதுக்கு அடுத்து வாய்ப்பு இருக்கும். இப்போ இந்த பிலோ லைனை டச் பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு மாற்றம் இன்னைக்கு நிகழும். மேலும் இன்னைக்கு நிஃப்டி 50யோட 13ஆம் தேதி வீக்லி எக்ஸ்பைரி இருக்கு. அதனால மார்க்கெட் எந்த பக்கம் மூவ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இந்த மூவ்மெண்ட்டை வச்சு ஈஸியா அனலைஸ் பண்ணிக்கலாம். இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி 50யோட 4 மணி நேர டைம் ஃப்ரேம் சார்ட். இதுல முதல் பாதி பார்க்கும் பொழுது நமக்கு செல்லரோட டாமினேஷன் அதிக லெவல்ல இருக்கு. மேலும் அதிகபட்ச அளவான 22,577 குறைந்தபட்ச அளவான 22,402 முதல் பாதியிலேயே நமக்கு ரீச் ஆயிடுச்சு. இரண்டாவது பாதியில பார்க்கும்போது நல்ல ஒரு கிரீன் சிக்னல் இருக்கு. பையரோட டாமினேஷன் அதிக லெவல்ல இருந்தது. ஆனா இங்க நம்ம அடுத்து கம்பேரிங் பண்ணும் பொழுது முதல் நாளுக்குரிய ஹை லெவல் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது நமக்கு ஒரு ஏர்முகம் கிடைக்குது. ஆனா மார்க்கெட் முடியும் தருவாயில் அது என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் நாளை விட நமக்கு கம்மியான அளவுல ஹை லெவல் க்ளோஸ் ஆயிருக்கு. இதுவே லோ லெவல் பார்த்தோம்னா லோ லெவல் நமக்கு இங்க ஓரளவு கொஞ்சம் குறைஞ்சபட்ச அளவுல தான் கம்மியான அளவுல க்ளோஸ் ஆயிருக்கிறத பார்க்க முடியுது. இதை வச்சு அடுத்த நாளுக்குரிய மார்க்கெட் மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா நெகட்டிவ்ல இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியோட 5 நிமிஷம் டைம் ஃப்ரேம் சார்ட். பேங்க் நிஃப்டியோட ஓப்பனிங் 47,894ல ஓப்பன் ஆச்சு. அதாவது
பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகி பார்த்தோம்னா கரெக்டாக இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெசிஸ்டன்ட் லெவலில், அதாவது ரெசிஸ்டன்ட் ஜோனில் 48,020 டச் அவுட் பண்ணி திரும்ப என்ன ஆயிருக்குன்னா கரெக்டாக பைவட் பாயிண்ட்ல இந்த மாதிரி ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் நமக்கு பைவட் பாயிண்ட்டுக்கும் ரெசிஸ்டன்ட் லெவல் 1க்கும் ஃபார்ம் ஆயிருக்கிறத பார்க்க முடியுது. மேலும் இங்கே ரெசிஸ்டன்ட் லெவல்லையே நமக்கு என்ன இருக்கு, பாட்டமை டச் பண்ணி டபுள் டச் பண்ணி திரும்பவும் என்ன இருக்கு, மார்க்கெட் ரைஸ் ஆகி ரெசிஸ்டன்ட் 1 ஜோனுக்குள்ள நமக்கு என்ட்ரி ஆகலை. என்ட்ரி ஆகாமல் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுக்கும் நடுவில் 48,056, அதாவது 48,000 பிரேக் அவுட் பண்ணி அதுக்கு மேலே தான் நமக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. இதுவே நமக்கு ஒரு பாசிட்டிவ் சிக்னலாகவும் எடுத்துக்கலாம். இங்க அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 hour சார்ட். இந்த 1 hour சார்ட்ல பார்க்கும் பொழுது பேங்க் நிஃப்டி இப்போ 11ஆம் தேதி 4வது பாட்டமை தொட்டுச்சு. அதனால தொட்ட வேகத்துக்கு நமக்கு ஒரு கரெக்ஷன் கொடுத்துச்சு. இப்போ என்ன அப்படின்னா நமக்கு இது தொடர்ந்து மேல் நோக்கி போயிட்டே இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவலை நமக்கு, அதாவது 48,700 பிரேக் அவுட் பண்ணாதான் நமக்கு அடுத்த கட்டம் மேல் நோக்கி போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். இதுவே இல்லை திரும்பவும் பாட்டம் லைனை நோக்கி வருது அப்படின்னா 47,700 திரும்பவும் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா கண்டிப்பா அது அடுத்த கட்டம் 47,500 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த அடுத்த பாட்டமா கண்டிப்பா ரீச் பண்ணும்போது நமக்கு இந்த ஒரு கரெக்ஷன் இருக்குமானா இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இல்லை. கீழே உடைச்சு கீழே இறங்குறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த 4 மணி நேர டைம் ஃப்ரேமை வச்சு அடுத்த நாள் மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுங்கிறத நம்ம ஓரளவுக்கு அனலைஸ் பண்ண முடியும். இதுல பாத்தீங்கன்னா முதல் பாதி நமக்கு பையரோட டாமினேஷன் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா விக்கோட பார்த்தோம்னா செல்லரோட டாமினேஷனும் ஈக்குவலா இருக்கிறத பார்க்க முடியுது. இரண்டாவது பாதியில பார்க்கும் பொழுது இரண்டாவது பாதி நமக்கு கிரீன் சிக்னல்ல இருக்கு. ஆனா விக்கோட அளவு செல்லர் தான் அதிகமா இருக்கு. செல்லரோட டாமினேஷன் அதிக லெவல்ல க்ளோஸ் ஆயிருக்கு. மேலும் ஹை லெவல் பார்க்கும்போது முதல் நாளை விட ஹை லெவல் ஜாஸ்தி. ஆனா முடியும் தருவாயில பார்த்தோம்னா அதோட ஹை லெவல் கொஞ்சம் நமக்கு கம்மியா இருக்கு. லோ லெவல் பார்த்தோம்னா நமக்கு நல்ல ஒரு இன்க்ரீஸ் ஆயிருக்கிறத இங்க நீங்க பார்க்க முடியுது. இதை வச்சு பார்க்கும் பொழுது பேங்க் நிஃப்டியோட மூவ்மெண்ட் இன்னைக்கு முதல் கட்டம் பாசிட்டிவாகவும் இரண்டாவது கட்டம் நெகட்டிவாகவும் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.